Friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி மாவு வச்சு ஒரு குக்கீஸ் செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். ராகி மாவு 50 கிராம், கோதுமை மாவு 50 கிராம், சாக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், அன்சால்ட்டட் பட்டர் 50 கிராம், வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை 60 கிராம், பால் 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராகி மாவு வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக. ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. இதை டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இப்போ நான் ராகி மாவு சூடானதுக்கப்புறம் சலிச்சு எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு இதே மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாக்கோ பவுடர். நான் சாக்லேட் ஃப்ளேவருக்காக சாக்கோ பவுடர் போடுறேன். நீங்கள் சாக்கோ பவுடர் இல்லைன்னா ஓட்ஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம், இல்லை நட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு பொருட்கள், நாட்டு சர்க்கரை எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டர் போட்டு ஆட் பண்ணலாம். நான் பட்டர் வந்து ஒரு 4 hours முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். நல்லா வந்து பட்டர் சாஃப்டாக இருக்கும். பட்டர் உருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் போட்டு பிசையும் போதே நமக்கு மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி பட்டர் சாஃப்டாக இருந்தாவே போதும், மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பட்டரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பால் 2 டேபிள்ஸ்பூன். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டுட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. பட்டர் பால்லே நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரெடியானால் போதும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் நமக்கு குக்கீஸ் சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இப்போ நம்ம வந்து அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இதே மாதிரி அடிகனமான பாத்திரம், இன்றைக்கி நான் வந்து பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு இதையும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மாவு வந்து சின்ன சின்ன பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஷேப் வேணுனாலும் வேறு ஷேப்பில் இந்த மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. வச்சுட்டு பட்டர் ஷீட் போட்டும் வைக்கலாம். இப்படி இல்லைன்னா லைட்டாக பட்டர் தொடவையும் வைங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். மேலே ஒரு சின்ன டிசைனுக்காக இன்னொரு இதில் ஹோலாக தரேன். இதே மாதிரி நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவனில் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 190 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். பேக் மோல்டில் வைக்கிறேன். மோஸ்ட்லி 12 to 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அடியில் வந்து நமக்கு கருகிற மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் உள்ளே வைக்கும்போது பார்த்து வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு 15 மினிட்ஸ் இதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள் பாத்திரத்தில் வச்சது, இது நம்ம பேக் பண்ணது. இப்போ அவனில் வச்சது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம பிரியாணி பாத்திரத்தில் வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சுருக்க அடியில் உப்பு வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நமக்கு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.